சத்தியமா நான் சொல்லுறண்டி உன் பார்வையால தூக்குதடி பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. ஜின், இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னா ஏதாவது இருக்குங்களா? படம் வந்து அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு காமன் கனெக்ஷன் தான் ஜின்னு தான். ஆக்சுவலி நம்மளுக்கோ எனக்கோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜின்னோடது, அவங்களுக்கும் இருக்குது. அண்ட் த்ரூ தட் ஓன்லி வி போத் மெட். கடி காமெடிங்களை வந்து அடிக்கடி ஒன்று போடுவார். அதெல்லாம் வந்து நிஜமாலே வந்து ப்ரோ போதும் ப்ரோன்ற மாதிரி இருக்கும். குட்டிமா குட்டிமா உன்னை கியூட்டா கொஞ்சட்டுமா சத்தமா சத்தமா ஐ லவ் யூ சொல்லட்டுமா. மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜின் திரைப்படத்தோட டீம் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஜின் அப்படின்னா என்னது? குட்டிச்சாத்தான் இந்த வகைகள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஜின் மலேசியா இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த பேர் வந்து ரொம்ப பரிச்சயமான பேர். ஸோ ஜின் டோயோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து அந்த ஜின்னை வச்சு தான் பண்ண போனோம்னா இந்த ஜின் த பெட். ஜின் த பெட். ஸோ நீங்கள் எல்லாருமே பெட்டா? இல்லை, ஜின்னு தான் பெட்டு. ஜின்னு தான் பெட்டு. நீங்கள் பெட் கிடையாது. இல்லை இல்லை, அதாவது அவர் கான்செப்ட் எப்படின்னா, ஒரு நாய் பூனை இதெல்லாம் பெட்டா வளர்க்காம ஒரு பேயை பெட்டா வளர்த்தா. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க அந்த ஊருன்றதுனால நீங்க இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஓகே சொன்னீங்களா சார்? இல்லை அப்படின்னு கிடையாது. நானும் பாலா சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக அவர் நிறையா பெரிய பெரிய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜில்லா, புலி, வேலாயுதம், விஜய் சார் படங்களுக்குலாம் வந்து நிறைய ஐடியாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எப்பயுமே ஒரு திறமையான இயக்குனர், நல்லா ஒரு பாடல் செய்யணும், நிறையா ஒரு ஆல்பம் சாங் செய்யணும், படம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை சொல்லுவார். அப்படி தான் வந்து நாங்கள் தற்செயலாக ஒத்த தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங்க்கு வந்து நாங்கள் மீட் பண்ணோம். அந்த சாங் வந்து நல்லபடியாக போகும். ஆல்ரெடி ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா, இந்த சாங் வந்து கண்டிப்பாக போகும் பிரதர், கிட்ஸுக்கு பிடிக்கும் பிரதர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அப்பயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், பிரதர் நம்ம கண்டிப்பாக ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தென் வி மேட். தென் ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோன்னா நான் இன்னும் ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்கல. அவருக்கு ஒரே ஷாக், என்ன நம்ம இந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு தெரியும், இல்லை ஆல்ரெடி எனக்கு ஜின்ன்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவருக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்ட அந்த விஷயம். அதுக்கப்புறம் பேசி 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 சரி இந்த கான்செப்ட் நம்ம இங்கே எடுக்கலாம். சின்ஸ் அது வந்து அதை ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சில போர்ஷன் மலேசியாவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதைப்படி அங்கேருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் நான் அங்கே இருக்கேன் அது அப்படின்னா கிடையாது. இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டுச்சு ஒன்று. செகண்ட் வந்து எனக்கும் அவருக்குள்ள இருந்த அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து மூவ் ஓவர் டு திஸ். சூப்பர். ஸோ அதனால தான் வந்து இந்த கதைக்கும் ஓகே சொன்னீங்க. அண்ட் ஜின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிஃபோர் ஐ மூவ் இன், எனக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் பெட் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரோட பெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் விவேக் சார். உங்களோட பெட்? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ எம் அ வெரி பிக் பெட் லவர். ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ ஹாவ் மாலுன்னு ஒரு ஷிட்ஸு. மாலு MERLU. நல்ல வேளை மாலுன்னு நினைச்சிட்டா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. இல்ல, அவங்களுக்கு வந்து 13 இயர்ஸ் ஆகுது. ஸோ 13 வருஷமா கூட இருக்காங்க. So that's Shih Tzu. ஷிட்ஸு. அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் அ பக் who is 6 years old. அவர் பேர் ஃபீடோ. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வரீங்க, இன்டர்வியூ கொடுக்குறீங்க. எஸ் சார். அண்ட் உங்களோட பெட்? நான் என் வீட்டில் வந்து நான் சின்ன வயசில் கேட்கும்போது ஒன்றை வளர்க்குறதே பெரிய விஷயம், நீதான் பெட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த கொஸ்டின் எனக்கு கிடையாது. பட் ஸ்டில் ஒரு பெட் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பெட் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்ஸ் டெஃபினெட்லி. டாக்ஸ். ஓகே. எனி பிரீட், ஸ்பெசிஃபிக் பிரீட்? எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் ஹேவ் டூ மச் நாலேஜ் நாயா அபௌட் இருந்தா இட். போதும்ன்றீங்களா? அது ஸோ சார் பெருசா வேணுமா குட்டியா வேணும் சார்? அது மட்டும் சொல்லுங்க. பெருசா இருந்தா பெட்டர் அப்படின்னு. பெருசா இருந்தா அப்ப அவர் சொல்லுவார் பெருசா. தி பிக் ஃபரி டைப் அந்த மாதிரி சொல்றேன். ஃபரி டைப். அப்ப லாப்ரடார், ஹஸ்கி. ஃபரினா ஹஸ்கி தானே? அது ஹஸ்கியா அது? ஓகே. உங்களோட ஃபேவரட் என்ன? ஓகே, எனக்கு ஆக்சுவலி டாக்ஸ் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் டாக்ஸ் இல்லை இப்போதைக்கு. நான் ட்ராவல் பண்ணுறதுனால நான் என்னென்ன பண்ணிட்டேன், ஃபிஷ் டேங்க் ஒன்று பண்ணியிருக்கேன் சொந்தமாகவே. அந்த வாஷ்ரூம் மேலெல்லாம் ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க, வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்க்ல கோய் ஃபிஷ் நிறையா இருக்குது, 4 கப்பி ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் 2 டர்ட்டில் வச்சுருக்கேன். டர்ட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரியல, அது ஒரு உயிரினம் தானே. டர்ட்டில் தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ஆமாம், வீட்டில் சொன்னாங்க ஆமாம் வளர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு. பட் எனக்கு என்னென்னா அதுவும் ஒரு உயிரினம் தானே, அது க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று பேர் குரு, இன்னொன்று பேர் காப்ளின். குரு ஏன்னா குரு பூர்ணிமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கு இல்லையா, குருக்களுக்காக வந்து அது ஒரு நாள் டீச்சர்ஸ் டே மாதிரி. அப்போ அந்த குரு அதனால வந்து அந்த டேல தான் வாங்கினதுனால குருன்னு பேர் வச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த இது டர்ட்டில் வந்து ஒரு அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம். இன்னொன்று வந்து குட்டியோட எவ்வளோ பெருசு தான் வாங்கினேன், அது பேர் வந்து காப்ளின்.
ஓ ஏன்னா நைஸ். அந்த நிஞ்சா டர்டில்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அது பார்த்தா எவ்வளோ பெருசு கழிச்சு ஏய் நிஞ்சா டர்ட்டில்ஸ் ஃபேவரட் கூட. இவ்வளோ பெருசுக்கு ஒன்று இவ்வளோ பெருசு ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது, தண்ணியில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேட்ச் மாதிரி எப்பயுமே வந்து ஃபுட் போட்டுருவேன், அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடும், கூப்பிடும் வராது. பட் ஆனா நீங்க ஒரு பெட் அழகா ஒரு ஃபிஷ் டேங்க்ல வந்து ஆமா, அது அதாவது ஒரு DIY டேங்க்ல பண்ணேன். DIY த ஹோல் திங். அதாவது அது வாட்டர் டேங்க் வச்சு, அப்போ அந்த டஸ்ட்பின் இருக்கும், டஸ்ட்பின் பிளாக் கலர் டஸ்ட்பின், அது வந்து ஃபில்டர் மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அந்த ஃபில்டர் பைப் வச்சு சொந்தமாக பைப் செஞ்சேன். ஸோ வாட்டர் உள்ளே போயிட்டு இன்ஃப்ளோ பண்ணி திருப்பி ஃபில்டர் பண்ணி வெளியே வரும். வாவ் சூப்பர் சார். இதே நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட்டா போட்டீங்கன்னா மில்லியன் வியூஸ் போகும் போல. இல்லை நானே யூடியூப்ல பார்த்து தான் பண்ணேன். நைஸ். அண்ட் உங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. ஐயோ என்ன பெட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட பெட் இருக்கா? நீங்களே ஒரு பெட்டு மாதிரி இருக்கீங்க. என்ன மேம் சொல்லுங்க. எனக்கு பெட் கம் சிப்ளிங் டாக். ஓகே எனக்கு சிப்ளிங்கும் இருக்கு ஒரு, பட் எனக்கு டாகோ என்னோட சிப்ளிங் தான், பிரதர் மாதிரி இருக்கு. ஓகே இருக்காங்க. ஆமா இருக்கு இருக்கு. ஜெனுவன் ஜானி பிராவோ. ஜானி பிராவோ த்ரிகா. ஓ ஓகே. சோ ஃபேமிலி நேம். ஃபேமிலி நேமும் கொடுத்திருக்கோம். அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டும் இருக்கு, ஜானி பிராவோ த்ரிகா. நைஸ். அண்ட் பார்த்தா லாப்ரடார் மாதிரி இல்ல, மாடு மாதிரி இருக்கும். ஓகே பட் லாப்ரடார் வாங்கும்போது குட்டியா தான் இருக்கும். பட் அதுதான் ரொம்ப ஃபாஸ்டரா ஏன்னா பஞ்சாபி வீட்ல ரொம்ப சாப்பிடுவோம். சோ அதனால பட் கியூட்டா இருக்கும். லாப்ஸ் ஃபேட் லாப்ஸ் தான் கியூட்டா இருக்கும். சோ யா எனக்கு லைஃப். நீங்க இப்போ வீட்டுக்கு போன உடனே உங்களோட பெட்டோட விளையாட ஆரம்பிச்சீங்க ஜானியோட. பிராவோ கூப்பிடுவேன் ஆக்சுவலி, Bravo, பட் ஃபுல் நேம் இஸ் ஜானி பிராவோ த்ரிகா. ஆக்சுவலி அவர் சென்னை டைம்ஸ்லயோ வந்திருக்காரு. ஓ அவளா? ஆமா. அதான் சிஸ்டர் சொன்னீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெட் இருக்கு. ஓகே கம்மிங் பேக் டு த மூவி ரைட். ஸோ இந்த மூவியில் வந்து மியூசிக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக பேசி ஆகணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு வைரலான ஹிட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து சாங் தான். குட்டிமா சாங் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆனதே அதுதான். அதுக்கப்புறம் தான் நமக்கு படமே தெரிய வந்தது. அப்படி தான் வந்து எல்லாருக்குமே புரியுது. ஸோ எப்படி உங்களுக்கு கரெக்டாக மக்களோட ஒரு வைப்பை கேட்ச் பண்ண முடிஞ்சுது? ஸோ பாலா வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவர் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒத்த தாமரை முடிச்சுட்டு அந்த சக்ஸஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு பாட்டு. அப்போ தான் அவர் நாங்கள் மீட் பண்ணோம். அப்போ தான் இந்த ஸ்கிரிப்டை பற்றி சொன்னார். அண்டு இது வந்து ஒரு ஹாரர் கான்செப்ட் இதில் இருந்தாலுமே இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிமாக தான் வந்து எடுக்கணுன்றது தான் பாலாவோட விஷன். ஸோ அதில் வந்து 4 பாட்டுக்கு ப்ராப்பரான வீடியோவோட ஸ்கோப் இருந்தது. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு அவர் வேணும்னு கேட்ட பாட்டு தான் வந்து அதுக்கு கம்போஸ் பண்ணது தான் ஆக்சுவலி குட்டிமா. ஸோ குட்டிமா என்னென்னா ஆப்வியஸ்லி வி ஹாவ் முகேன் ஹூ கேன் டான்ஸ் வெரி வெல். அவங்களும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ இப்போ தான் வந்து பாலா வந்து ஒரு மியூசிக் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருந்தார். ஸோ அதே வைப்பில் வந்து வி தாட். அண்ட் எங்களுக்குமே வந்து காண்டு கண்ணம்மாவாக இருக்கட்டும், இல்லை கண்டபடி இந்த மாதிரி குலேபா இந்த மாதிரி டான்ஸி சாங்ஸ் பண்ணுறது எங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பண்ணது தான் வந்து குட்டிமா. அண்ட் இந்த பாட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தோடனே ஃபஸ்ட் ஷெட்யூல்லே ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போவே இமீடியட்டாக அதை ஒரு மியூசிக் வீடியோவாக கட் பண்ணி இமீடியட்டாக வந்து பாலா வந்து அதில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து குட்டிமா தான். அண்ட் அதுக்கு மக்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் வாஸ் மேசிவ். ஸோ அதுதான் வந்து இட் பிகேம் லைக் விசிட்டிங் கார்டு ஃபார் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு சாங்கே. ஸோ அதனால திரைப்படமும் வந்து எங்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ரைட். அண்ட் சார் ஹவு ஹாப்பி யூ ஒர்க்கிங் வித் ஜின்? இந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மற்ற மூவி கம்பேர் பண்ணும்போது? எப்படி இருந்தது? நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த ஹாரர் ஸ்பேஸில் படம் பண்ணி ஆக்சுவலி ஒரு 6-7 இயர்ஸ் ஆச்சு. ஐ திங்க் நாங்கள் லாஸ்ட்டாக அந்த மாதிரி படம் பண்ணது வந்து டோரான்னு நினைக்கிறேன். 2016 பண்ணோம் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஹாரர் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணல. அண்ட் இதுவுமே வந்து மோகன் சொன்ன மாதிரி தான் அவுட் அண்ட் அவுட் ஒன்லி ஹாரர் ஆர் டார்க் ஸ்பேஸ் கிடையாது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக, ஒரு பக்கா கமர்ஷியல் படம் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் கிட்ஸ், ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதில் அசோசியேட் ஆகுது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து உங்களை நாங்கள் அந்த சத்தியமா அந்த சாங்கில் தான் வந்து அப்படியே எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் ஆகட்டும், மலேசியன் மக்கள் எல்லாருமே வந்து அப்படியே உருகிட்டீங்க. ஸோ நம்ம அந்த சாங் ஒரு லைன் பாட முடியுமா எங்களுக்காக? சத்தியமா நான் சொல்லுறண்டி, உன் பார்வையால தூக்குதடி, பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி, கிறுக்கி உன் கிறுக்கள் எழுத்துல தான் இருக்கா, என்ன நீ மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, உன் மேல காட்டி புட்டேன்
சூப்பர். இந்த சாங்கை கேட்காம நாங்க ராத்திரி தூங்குனதே இல்லை, அப்படியே அது மைண்ட்ல லூப் மோட்ல ஓடிட்டே இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க ஆல்ரெடி நிறைய ஹிட் கொடுத்துருக்கீங்க. ஸோ லெட் இட் பி ஆல்பம், மூவி ஆகட்டும். ஸோ இப்போ ஜின் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னா ஏதாவது இருக்குங்களா? படம் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர், அதுதான். அது ஐ திங்க் அது ஒரு பெரிய ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே எல்லா மக்களுமே விரும்புறது, இப்போ நீங்களும் சரி நானும் சரி பொதுவாகவே சொல்கிறேன், ஆர்டிஸ்டாக பேசல, ஒரு மக்களாக பொதுவாக பேசுகிறேன். நம்ம எல்லாம் என்ன விரும்புவோம்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்ம வேலை செஞ்சுட்டு வருவோம், ஒரு நல்லா சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்ற நிறைய மைண்ட் செட்டில் தான் இருக்கும். சூப்பர். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண மூவிஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஹாரர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய பேர் கை வைக்க மாட்டாங்க ஹாரரில். ஸோ வாட் மேட் யூ? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை என்ன கனெக்ட் ஆச்சு? பாலா சார் கூட ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது எங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து இல்லை இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஹாரர் கம்ஸ் காமெடி இருக்குது. இது ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி தான். நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது டெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரி சொல்லியிருப்பாரு, அதை தவிர்த்து இன்னொரு ஸ்டாரி உள்ளே இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. படத்தில் வந்து 4 ஃபைட்டுமே 4 விதமான சீக்வலில் வரும். ஒரு டிஃப்ரெண்ட் விஷயமாக இருக்கும் ஃபைட்டு. அதோட ஸ்டைலே அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. எனக்கு இந்த கதை கேட்டோன்னு பிடிச்சது என்னென்னா அவரோட விஷன் தான். அதாவது இந்த ஜின்னை வந்து எடுத்து வந்து இதுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டாரி பண்ணணும், ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணும், இதுக்கு கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்த அந்த முடிவு தான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட் வெண்ட். ஸோ படத்தில் உங்களை நாங்கள் பேயா ஏதாவது பார்க்குறோமா சார், இல்லை வேற ஒன்று இருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது டூப்பு கீப்பு இருக்கு? அதான் இல்லை, ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நீங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜென் திரைப்படத்தில் டைரக்டர் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு காமன் கனெக்ஷன் தான் ஜின்னு தான் ஆக்சுவலி. நம்மளுக்கோ எனக்கோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜின்னோடது, அவங்களுக்கும் இருக்குது. அண்ட் த்ரூ தட் ஓன்லி வி போத் மெட். அண்ட் செட்டில் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பட் ஹீல் ஃபேஸ் இட் வெரி ஈஸிலி. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்களா? இல்ல நாட் அட் ஆல். சொல்லுங்க, டீம் பாத்து. இல்ல நாட் அட் ஆல். அவங்க ஆக்சுவலி நான் ஒரு வாட்டியும் அப்படி ஆங்கர்ல பார்க்கவே இல்லை நான் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் குட் திங், தட் வெரி சில் என்வாயர்மெண்ட் அங்கே. சூப்பர். அண்ட் நான் ஏதோ ஒரு டீம் பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ நவம்பர் 22 ஐயோ, எங்களுக்கு அந்த நவம்பர் 22 என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி. ஸோ நான் எல்லா இன்டர்வியூஸ்ல இது சொல்லியிருக்கேன், எங்கேயோ சொல்றேன். 1 2 3 ஸ்டார்ட். நவம்பர் 2022 அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அவங்க எனக்கு ஜின்னு பற்றி சொன்னாங்க. அப்போதான் எனக்கு இந்த வேர்ட் தெரிஞ்சிச்சு. ஓ ஜின்னா, சரி ஓகே. அதே வேர்ட் எப்போ எனக்கு ஸ்டோரி அதை பற்றி சொல்கிறாங்க, யூஸ்வலி யூஸ் நோ ஜின் ஜின் ஜின், அதே கண்டினியூஸாக சொல்லக்கூடாது சொல்லுவாங்க, பிகாஸ் தட் எனர்ஜி அட்ராக்ட்ஸ். ஸோ ஓகே, நான் அவ்வளோ சீரியஸாக எடுக்கல. நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஐ ரிமெம்பர் ஐ லெஃப்ட் மை பேக் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் ஒன்லி. ஐ ரேங் த பெல். நைட் 2:30 AM. பின்னாடியிலேருந்து எனக்கு பவ்யா அப்படி யாரும் கூப்பிட்டாங்க. நான் பயந்துட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன், அவங்க பயந்துட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் பார்க்குறேன் என் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ஃபாலோவர் ஜின் ஷா ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். லைக் கமெண்ட் லைக். அப்போது நான் நினச்சேன் ஜின்னு நேற்றுக்கு அந்த டாப்பிக்கில் பேசினேன், அது வாய்ஸ். And then இது ஜின்ஷா, வாட் இஸ் தி தெரிஞ்ச பேயா இருக்கு மேபி. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நான் கோயில் எல்லாக்கு போனேன். அண்ட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் ஆல் ஃபைன். 3 monthsக்கு அப்புறம் எனக்கு இது ஸ்கிரிப்ட் வருது, ஜின் த பெட். ஸோ தெரியல, இது டெஸ்டினி இருக்குது, குட் எனர்ஜி பிளெஸ்ஸிங் இருக்குது தெரியல. பட் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஐ ஆக்சுவலி லைக்ட் இட். எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு, ஒரு I had some attraction towards the script, so probably it's Jin's decision. Yes, அவர் சொன்ன மாதிரி photo story. there is எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல அது நிறைய விஷயம் இருந்துச்சு during the shooting like time itself. நிறைய incidents நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டோம். நான் ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோகிராஃபர் எனக்கு பிக்சர் எடுத்தாங்க. பிக்சருக்கு என் பின்னாடி ஒரு ஜின் ரிஃப்ளெக்ஷன் வந்தாச்சு. ஓகே, என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன்? this exactly this. அது பிக்சர் இருக்கு. கொஞ்சம் பேய்னா பயம் மேடம். ஓகே. இல்ல, so as soon as I saw the picture
அது டெரஸ்ல இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இட் கான்ட் பி செட் ப்ராப்பர்ட்டி ஆர் எனி திங். கண்டிப்பா இல்ல. ஸோ அது பின்னாடி அது கரெக்ட் சேம் இந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு அங்கே. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷேர் த பிக்சர். வந்து எங்களோட ஃபோட்டோ பாம் பண்ணி ஃபோட்டோ பாம் பண்ணி. பட் தட்ஸ் குட். நம்ம எப்பவுமே ஒரு சே இருக்கும் இல்லையா, நம்ம ஆன்சிஸ்டர் வந்து நம்ம கூடயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் தான் இருக்கு. அது உங்களுக்கு குட் கொடுக்குறதுல அது ரொம்ப வீட்டில் நல்லது. போனவங்க கேட்பாங்க என்ன பேட்டா அப்படி எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? அழகா பேசுறவா, தேங்க்யூ. எஸ் அஃப்கோர்ஸ். இல்லை, நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பண்ணேன். ஸோ அதனால தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சார். ஜின் திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட் ஆக போகுது. அது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதுவும் ஹாரர் காமெடி, உங்கள் படத்தை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நாங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற சேட்டையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜின் படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி என்னுடைய வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் என்னுடைய விஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் போயிட்டு ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு ஃபேமிலி படம் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியோட கனெக்ட் ஆகணும். ஸோ ஒரு 2 hours என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஷுவராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லை அடுத்து அவங்க வந்து ஜாலியாக ஒரு படம் பார்த்து ஒரு 2 மணி நேரம் கூலாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இவங்க பண்ண குட்டிமா சாங் சூப்பர் ஹிட்டு. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண சாங் அது. அண்ட் ஆல்சோ முகின் ராவ் சார் வந்து சூப்பராக படம் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் எங்களுக்கு வந்து எங்கள் 2 பேரோடைய அந்த பாண்டிங் வந்து ஒத்த தாமரை சாங்ல இருந்தே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அந்த சாங்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது இவர்கிட்ட. அண்ட் டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு. ஸோ தட் நான் எப்படி அந்த ஒரு ஹீரோ எப்படிலாம் இருக்கணும் ஒரு படத்துக்கு அப்படின்னு சில டைரக்டர்ஸுக்கு இருக்கும்ல, இந்த ஹீரோ இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரியான அந்த கதாபாத்திரத்திற்கு கரெக்டான ஒரு சாய்ஸாக எனக்கு அமைஞ்சிருக்காங்க முகின் ராவ் சார். அண்டு அவர் வந்து அந்த ஃபைட்லாம் சூப்பராக டெடிக்கேட்டடாக நல்லா கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணார். ஸோ ஓகே சார், அந்த சைடு ஓகே. எங்களுக்கு அது எல்லாமே பார்க்குறவங்களுக்கு தெரியும். பண்ண சேட்டைகள் தான் நாங்கள் கேட்குறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு நான் இல்லாத போது மேபி பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. ரொம்ப கொஞ்சம் எப்போவுமே அதை ஒர்க்கு முடிச்சுட்டு சரி ஓகே ஃபைன் கடி காமெடிங்களை வந்து அடிக்கடி ஒன்று போடுவார். அதெல்லாம் வந்து நிஜமாலே வந்து ப்ரோ போதும் ப்ரோன்ற மாதிரி நிக்கான் கேமரா இப்போ ஏதாவது ஒன்று இழுத்து விடுங்க சார். கேனன் கேமரா இருக்குங்க. ஸோ கேனன் வந்து டேபிள் வச்சுருந்தாங்க கேனன் கேமரா. இப்போ சார் கேட்டேன், சார் அது அங்கே தானே சார் இருக்குன்னு. ஆமாம் அப்படின்னாரு. ஆனால் ஏன் சார் காணோன்னு எழுதிருக்குன்ட்டு. ரொம்ப கடியா இருக்கு. சூப்பர், பயங்கர ஃபன்னா இருக்குது. உங்களோட அடுத்த திரைப்படம் வந்து எந்த மாதிரி, இப்போ ஹாரர் கொடுத்துட்டீங்க, என்ன மாதிரியான ஜர்னல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எனக்கு ஆக்சுவலி விவேக் மர்வின் வந்து நம்ம படத்தில் வந்தது வந்து என்னென்னா ஒரு சின்ன படம் வந்து பெரிய படம் ஆயிடுச்சு. ஸோ தட் அவங்க வந்த பிறகு நான் வந்து இனிமேல் நம்ம எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எல்லா விஷயங்களுமே அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். ஓகே, என்ன சிச்சுவேஷன் சொல்கிறோமோ அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு கரெக்டான சாங்ஸ் கொடுத்து இந்த படத்தில் வந்து 4 சாங் இருக்குது. 4மே வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி வெவ்வேறு சாங்ஸ் அது. ஸோ எல்லாம் என்னுடைய மூட் அது என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க பாலா எப்படி அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நம்மக்கிட்ட ஒரு கமர்ஷியல் மீட்டரில் தான் எதிர்பார்க்குறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு. எடுத்தோன்னுமே எனக்கு ஒத்த தாமரை மாதிரி ஒரு சாங் வேணுங்க அப்படின்னு சொன்னது தான் டிமாண்டே ரொம்ப பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாங்க. அந்த சாங் மட்டும் சிச்சுவேஷன் நானே அமைச்சிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு சாங் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிமா சாங் பண்ணது. அண்ட் அது ரொம்ப க்யூட்டாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இப்போது எல்லாருக்கும் அப்படியே கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல் தான் குட்டிமா. ஸோ அந்த குட்டிமா சாங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க, நீங்கள் ரீல்ஸ் நிறைய போட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ லைக் ஹாரருக்கு இந்த ட்ராக் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை எப்படி ஏதாவது மியூசிக்லாம் எப்படி பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் கேட்குறேன். டக்குன்னு பார்த்தா அந்த மியூசிக் செம்ம ஹிட் ஆகுது, எப்படி அது?
எவ்ரி ஸ்கிரிப்டுக்குமே வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்டே வந்து ஒரு டிமாண்ட் கிட்ட வைக்கும் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஜின் வந்து எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துச்சு எனக்கும் விவேக்குக்கும். அண்ட் நிறைய இந்த அரேபியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஜின் வர சீன்ஸ் எஸ்பெஷலி. அண்ட் அரேபியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் யூரோப்பியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் என்னென்னா இது ஜஸ்ட் நாட் அ ஹாரர் ஃபிலிம்ங்கிறதுனால இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் அப்படிங்கனால ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மாஸ் படம் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஃபேமிலிஸ் கிட்ஸ் யாராக இருந்தாலும் அந்த சீனை எலிவேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மோடில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி அந்த ஜின் வர போர்ஷன் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஜின் தீமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். சூப்பர் சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கதை சொல்லியிருப்பீங்க. எங்களுக்கு அது ட்ரெய்லர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி கதை வந்து எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி நீங்கள் அதை அப்படி ரிவீல் பண்ணிட்டீங்க டக்குன்னு? பாதி கதைன்னு இல்லை, அதுலேயே நிறைய கமெண்ட்ஸில் முழு கதையும் சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக கேட்குறீங்க கரெக்டாக? இல்லை, ஆக்சுவலி டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரராக பண்ணியிருப்போம். இது வந்து எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்குது அப்படின்றதுக்காக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரி காமெடி இருக்குது, ஹாரர் இருக்குது, ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது, லவ், அதை குட்டிமா பாட்டு இருக்குது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே சேர்த்து ஒரு நரேஷன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாதி கதை தான் இருக்குது. நான் இப்போ கிளியராக சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, பாதி கதை தான் இருக்குது. இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் வந்து படத்தில் இருக்குது. அதையும் காமிச்சிட்டா இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல ட்ரெய்லரில். அதனால் ஓரளவுக்கு ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஓகே, நிறையா வந்து படத்தில் பார்க்கும்போது தெரியும். இது நல்ல ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கும்போது ஜாலியான ஒரு படமாக இருக்கும். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஓகே. அண்ட் பவ்யம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மூவி பண்ணணும், லைக் எனக்கு இப்படி பண்ணணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டர், ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆக்சுவலி எனக்கு ஆக்ஷன் மூவி பண்ணணும் ஒரு வாட்டி, லைக் ஃபைட்டிங் சீக்வென்ஸ் எல்லாம் சூப்பர். நான் ஐ திங்க் இந்த நயன்தாரோட இந்த ஜவான் ஃபிலிமில் இருந்தாங்கல்ல, நான் அவங்களுக்கு ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்துட்டு நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. தட் பார்க்கோர் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ தட். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு விமன் ஓரியன்ட் அந்த மாதிரியான ஒரு அது மாதிரி ஒரு பண்ணணும். ஆமாம், கிரேட். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஐ திங்க் ஆனஸ்ட்லி டச்வுட் டில் நவ் எனக்கு எல்லா டீம் நல்லா தான். ஐவ் காட் ஆல் குட் டீம்ஸ் ஒன்லி, ஜாலியான டீம்ஸ். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இஸ் ஜின் ஒன்லி. அது ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எல்லாம் எங்கே இருக்குங்க அதில் மேம் நம்ம அடுத்த படத்துலையும் சந்திப்போம் மேம். வாட்சிங் ஆல் யுவர் அதர் இன்டர்வியூஸ். ஜின் ஒன்லி. ஐ நோ. சூப்பர். உங்களுக்கு செட்லயே ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கு. உங்களை ஓட்டணும்னா எல்லாருமே வந்துடுறாங்க மேம், எப்படி கலாய்க்கணும்னா இறங்கிடுறாங்க. ஓகே, நைஸ். ஸோ எவ்ரிதிங் இஸ் யுவர் ஃபேவரட்? யா, everything, but I think one point more is this Jin. Okay, so this question goes to Mugin Rao. Jin is a close friend. Yeah, அது நான் கதை சொல்லிட்டாங்க சார். நான் November நவம்பர் 22 தான் சொன்ன, கோரஸா எல்லாரும் பேசுறாங்க. ரைட். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கு? எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. போலீஸாக பண்ணணும்னு ஆசை இருக்குது, வில்லனாக பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜானரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒத்த தாமரமாகட்டும் இல்லை இந்த படத்தில் வர சாங் ஆகட்டும், உங்களோட ஃபேவரட் அப்படின்னா எதுன்னு சொல்ல முடியாதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் சொன்னீங்கன்னா எதுவாக இருக்கும்? என்னோட ஹோல் சாங்ஸ், எல்லா சாங்ஸ்லையும் கேட்குறேன். ஓகே, எல்லா சாங்ஸ்லேயும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட பாட்டில் வந்து மாயா பிடிக்கும். அது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ண ஒரு சாங் மாயா. ஸோ அதுக்கப்புறம் சினிமா சாங்ஸ்னால் ஸ்டார்ட் லைக்கிங் சாங்ஸ்னால் ஐ திங்க் நியூயார்க் நகரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ குட்டிமா. ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் நம்ம எல்லாருமே குட்டிமாவோட செலிப்ரேஷனை பண்ணியே ஆகணும். ஸோ அந்த குட்டிமா ஹூப் ஸ்டெப்போட நம்மளோட நிகழ்ச்சியை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ரெடினா நம்ம வந்து போயிடலாம். குட்டிமா உன்னை கியூட்டா கொஞ்சட்டுமா, சத்தமா
ஐ லவ் யூ சொல்லட்டுமா வாவ் சூப்பர் 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 நைஸ் நைஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட டீம் பார்க்கும் போதே அந்த ஒரு வைப்பு, அந்த ஒரு கலர்ஃபுல், அந்த சம்மருக்கு இருந்து ஜில்லுன்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். அண்ட் உங்களோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி.